ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன்கள். இந்த குரோதி வச்சுட்டு வருகின்ற ஆடி மாத பலன் மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த ஆடி மாதம்னு பார்த்திங்கன்னா 17/7/2024 16/8/2020 வரையான ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் ஆடி 4ஆம் தேதி 20/7/2024 புதன் பகவான் தன்னுடைய வக்ர தசையை ஆரம்பிக்கிறார். ஆடி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா 1/8/2024 சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆடி 28ஆம் தேதி 13/8/2024 புதன் பகவான் வக்ர திசை நிவர்த்தி அடைகின்றார். இந்த மாதத்திலே வக்ரம் பெற்று வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 19ஆம் தேதி 4/8/2024 அன்று ஆடி அமாவாசை முன்னோக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள். அதை திருக்காஞ்சி, ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம்லாம் போயிட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீண்ட ஆயுளோடு நீங்கள் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தையுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு மற்றும் தனம், குடும்பம் ஆகிய ஸ்தானங்களில் வக்கரகர் சனி பகவான் அமர்ந்துள்ளாருங்க. அதனால் இந்த 7 சனியுடைய காலத்தில் இறுதி நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் தான் உங்களுக்கு இருக்கின்றார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஏன்னா இறுதி நிலை என்றாலும் உங்களுக்கு போகின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்களை தொல்லைகளை கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு நல்லதை செய்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில் மகரத்துக்கு இன்று இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு மகராசினுடைய கஷ்டங்கள்லாம் சனியோடைய தாக்கங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்க்குறதுன்னா 5 ஆண்டுக்கு மேலாக கொஞ்சம் அலைச்சலாக இருந்திருக்கும். நிறைய 5 வருஷமாக அலைச்சல், கஷ்டங்கள், சொல்ல முடியாத பண கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க. அதனால் இனிமேல் இந்த பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு காலமும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக தான் உங்களுக்கு அமைப்போது. இது தொட்டத்தாலும் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கான ஒரு பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் அதே சமயத்தில் ஓரளவுக்கு நன்மை இருந்தாலும் அதுக்கேற்ற சுகஸ்தாந்த குரு அமர்ந்திருப்பதாக பார்த்திங்கன்னா நன்மையிலும் அவ்வளோ செய்யக்கூடிய உங்களுக்கு கிரக நிலை அப்படி தான் குருவும் நல்லா எனக்கு அமைஞ்சிருக்கார் உங்களுக்கு. அதிக கொஞ்சம் உழைப்பும் அதிக அலைச்சலும் கொஞ்சம் வெளியூர்பெல்லாம் இருக்க தான் செய்யும். பார்த்துங்க. அவற்றின் மூலம் வருமானம் வரும். அலைச்சல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அந்த அலைச்சலுக்கேற்ற உழைப்புக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு உங்களுக்கு சனி பகவான். அதனால் கொடுப்பது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் இணையவர் யாருமே கிடையாது. ராகு மாதிரி கொடுத்தாலுமே கெடுத்தாலும் சொல்லுவாங்க. சனி பகவான் மாதிரி கொடுத்தாங்கன்னா அது திரும்பவும் யாராலையும் அழிக்க முடியாது. சனி திசையில் வாங்கிய சொத்துக்கள் அசைய சொத்துக்கள் காலத்துக்கும் அழியாமல் நிலைத்துக்கூடிய சொத்தானால் அந்த சனியாலையும் ராகுவாலையும் கொடுத்து ஆரம்பித்தாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியத்தின் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படும். உடல்நிலை சரியில்லாமல் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய உடல்நிலை தேறி நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குருபகவான் அமர்ந்திருப்பதால் திருமண நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடிய வரன் பாருங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக அந்த உத்தியோகத்தில் நம்மளுக்கு பார்த்தா உத்தியோகத்தில் தனது கட்டுப்பாடு சில துறை வச்சுப்பாங்க. அந்த துறை அன்பர்கள்லாம் கொஞ்சம் இந்த சனி பகவான் 7 சனியில் முதல் 5 வருஷம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு. அதனால் இந்த பட்டத்து கஷ்டங்கள்லாம் ஈடாக உங்களுக்கு நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதனால் இந்த தற்கால பணிகள்லாம் கொஞ்சம் நிரந்தர பணிகள் ஆகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. பதவி உயர்வு இல்லாதவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்பளம் இல்லாதவங்களுக்கு சம்பள உயர்வு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழிலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. எங்கேயோ வேலை செஞ்சுருப்பாங்க, தனியாக ஒரு கடை வைக்கிறதுக்கு அப்புறம் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஒரு பல விஷயங்கள் இந்த மகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார்.
அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட 5 வருஷத்துக்கு மேலே பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் மறந்து ஒரு சுகமான வாழ்க்கை, நிலையான ஒரு வருமானத்துக்கு, நிலையான ஒரு வேலையை, பதவி உயர்வோடு சம்பள உயர்வோடு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. ஓகேங்களா? தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வியாபாரத்தில் வந்து அனைத்து விஷயத்தையும் கொஞ்சம் சனி பகவான் ஆதிக்கம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஜென்ம சனி விட்டு விலக நிலையத்தால் செய்ய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நண்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு புதிய ஆர்டராக நல்லா கிடைக்கக்கூடிய இருக்குது. குறைந்த விலை கச்சா பொருள் நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணி நீங்கள் நல்ல ஒரு லாபத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காலகட்டங்களாக அருமையாக அமைப்போது. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு புதிய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண வாய்ப்பு, தொழிலை அதிக முதலீடு போது விரிவுபடுத்தினா தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சக கூட்டாளிகளும் அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. சந்தையோட நிலவரம் உங்களுடைய உற்பத்திக்கேற்ற பொருளை அதிக லாபத்துக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு சந்தையும் நல்லா ஒரு அமையப்போகுது உங்களுக்கு. அதனால் எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய ஒரு முயற்சியிலும் பல மடங்கு லாபம் சம்பாதிக்கிற காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த ஏற்றுமதி தொழிலை பார்த்தா நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. புதிய முதலீடெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க. புதிய ஏற்றுமதிக்கான முயற்சியாக நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற லாபங்களை கொஞ்சம் அசையா சொத்துக்கள் மீது நீங்கள் முதலீடு செய்வீர்கள். ஆனால் அசையா சொத்து, பிளாட்டு, வீடு, மனை, நிலன்னு வாங்கி போட்டிங்களா அது காலத்துக்கும் அழியாமல் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் அசையா சொத்துக்களை வாங்கி போடுங்க. லாபத்தில் சேமிப்பாக மாற்றுங்க. எல்லாத்தையும் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுடைய வருகின்ற காலங்கள் வந்து ஒரு சேஃபான வாழ்நாளை உங்களால் வாழ முடியும். இந்த ஏரேசன் எதிர்க்கப்பட்ட கஷ்டமாக நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வித்துறை கொஞ்சம் அதிகமான நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய புதன் பகவானை கொஞ்சம் அனுகூலமாக சந்திக்கிறவங்களுக்கு. அதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு. நேர்முகத்தில் போனவங்களாம் சும்மா சாதாரணமாக அப்படி படிச்சுட்டு போனால் கூட அந்த நேர்முகத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. எந்த கம்பெனி நீங்கள் வேலை செய்யணுமோ அந்த கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் நினச்ச வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இப்போ பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. உயர்கல்வியை படிக்கக்கூடிய இந்த காலேஜை படிக்கணும், இந்த குரூப் படிக்கணும், இந்த சப்ஜெக்ட் படிக்க நிறைங்களுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு பிரகாசம் உங்களுக்கு. உயர்கல்வி ஏதாவது நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணால் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. பிரமாதமான ஒரு அமைப்பை சார்ந்த மாணவராக இருக்கீங்க. மகராசி அன்பர்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நோக்கி போடுங்க. நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டராக வெளியில் வாங்க கல்வி நிலையத்திலேருந்து. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்து கொண்டு இருக்குது உங்களுக்கு. இந்த விவசாய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவ்வாய் மற்றும் சனி பகவான், ராகு ஆகியெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துங்க. சூரியனும் சாதகம் இல்லாததால் உங்களுக்கு இந்த நவீன விவசாய உபகரணங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் பயன்படுத்த கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், கற்றுக்குங்க. கால்நடைலாம் கொஞ்சம் அபிவிருத்தி அடைய ஒரு 10 மாடு இருந்தால் ஆடு இருந்தால் அது கொஞ்சம் 10-15 இருந்தால் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் கால்நடைகள் இருந்தாலும் அந்த கால்நடை பராமரிப்பு செலவும் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பணங்கள் விரயங்களாக கூடிய வாய்ப்புண்டு. விரயங்களானாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு திரும்ப வந்துவிடும். பொதுவாக பெண்மணிக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுதும் குருபகவான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக செஞ்சுருக்கிறாங்களுக்கு. ஆடி 16ஆம் தேதியிலேருந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக மாறதால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவு இருக்க போகுது. இது வரைக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு. அதனால் குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய, ஏன்னா வெளியில் படித்தவங்க திரும்ப வர போகிறாங்க, வெளியில் வேலை செய்ய திரும்ப வர போகிறாங்க, எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளாக நடக்க போகுது உங்களுக்கு. அது திருமணம் ஆகலாம், மஞ்சள் ஆகலாம், சிம்மதமாக இருக்கலாம், காது குத்துற, கிரகப்பிரஸ்தி, ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உறவினர் மத்தியிலும் ஒரு அந்யோன்யமும் ஒரு பரஸ்பரமும் உங்களுக்கு நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த வேலையில் ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் எந்த பிரச்சனை இல்லாத வேலையை அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. பொதுவாக அந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியில் சனிபவம் இருக்கிறதால உடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கொஞ்சம் சக்திக்கு மீறிய வாக்குறுதியெல்லாம் கொடுக்காதீங்க. முடிஞ்சால் செய்கிறேன் எல்லாம் பார்ப்போன்னு சொல்லுங்கள்.
நான் அதை பண்ண இதை பண்ண வாக்குறுதியை கொடுத்துட்டு வருகிற காலங்கள் செய்ய முடியலன்னா தேவையற்ற மன வருத்தம் ஏற்படனால கொஞ்சம் தேவையற்ற அதிகப்படியான சக்திக்கு மீறிய வாக்குறுதி கொடுப்பதை கொடுக்காதீங்க. வாக்குறுதியை நீங்கள் கொடுக்காதீங்க. பார்க்கலாம் சைலண்ட்டு போயிடுங்க. வாக்குறுதி தயவுசெய்து கொடுத்துட்டு பின்னாலே தேவையில்ல மன வருத்தத்துக்கு ஆளாகுதீர்கள். உங்களுக்கு பரிகாரம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை போய் மாலையில் போயிட்டு கோயிலில் கொஞ்சம் எள்ளு தீபம் போடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நவகிரகத்துக்கு போட்ட எல்லாம் போதும் உங்களுக்கு. நவகிரகத்துக்கு சனி பகவான் போட்டாலே சிறப்பு உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 6/20 22 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டமம் ஒரு முக்கியமான முடிவு எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி மகராசி அன்புகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றத்துக்கான அற்புதமான பலன்கள், கல்விக்கான முன்னேற்றம், வேலைக்கான முன்னேற்றம், திருமண முன்னேற்றம், சுபகாட்சியின் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சதால் ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு படிக்கட்டாக நினச்சி முன்னேறுங்க. நல்ல ஒரு மாதமாக அமையுது உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.